நரேந்திர மோடியும் தொடர்பு படுத்தப்பட்டிருந்ததால் தான் இலங்கை அவ்வளவு எளிதாக மன்னிப்பு கேட்டது, விரிவாக மன்னிப்பு கேட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி மட்டுமே அவதூறு சொல்லப்பட்டிருந்தால் இலங்கை மன்னிப்பு கேட்டிருக்காதுன்னு மனுஷபுத்திரன் சொல்றார். இது நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, நான் அப்படி நான் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னு சொன்னால், ஆனால் அது மனுஷபுத்திரனே அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கும் மைய அரசுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு ஒற்றுமையோ ஒரு இணக்கமோ இல்லை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, இந்த துணை சபாநாயகர் விஷயத்தில் பேசப்பட்ட விஷயத்தில் கூட முந்தா நாள் அதிமுக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இதனால் நாங்கள் பாஜகவோட இணையக்கூடிய அந்த கூட்டணி இணையக்கூடிய வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் இதன் மூலமாக இது மோடி பிரச்சனை போட்டதுனால மட்டுமே இல்லை. இப்போ சுப்பிரமணிய சாமி தான் இதற்கான அடிப்படையான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். ஆனால் சுப்பிரமணிய சாமி இது இப்போ பாஜகவினுடைய அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது பாஜகவினுடைய அனுமதி இல்லாமல் அவர் போவதோ இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்வதற்கோ இது அத்துமீறிய செயலில்லை என்பது உண்மைதான். அது பின்னணியில் செய்து 2 விஷயம். பாஜகவுக்கு எப்போவுமே 2 முகம் உண்டு. ஒன்று வெளியாக பொது விஷயங்களில் பேசுவது என்பது ஒன்று, அவருடைய அந்த துணை நிறுவனங்கள் இருக்குது, அது பஜ்ரங் தள், அது இந்த மாதிரியான விஸ்வ இந்து பரிஷத், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அரசு அல்லது கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலையில் அவங்க பேசுவாங்க அல்லது செயல்படுவாங்க. இது தொடர்ந்து செய்யக்கூடியது ஒன்று. 2வது, சுப்பிரமணிய சாமியை பொறுத்தளவில் என்ன ஒரு கேள்வி என்று சொன்னால், அவர் கூடவே இருந்த திருச்சி வேலுசாமி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ராஜீவ்காந்தி கொலை தொடர்பாக. அந்த விவாதத்துக்கு நான் போல சுப்பிரமணிய சாமியை பொறுத்தளவில் ரொம்ப நேரடியாக குற்றச்சாட்டு 2 சாமி, சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி மீது குற்றச்சாட்டு வைத்து அது மேல கடுமையாக வைத்த பிறகு அவர் விசாரிக்கப்படவில்லை. அப்ப என்ன என்று சொன்னால், யூபி அரசாங்கத்திலையும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்திலையும் சரி, சுப்பிரமணிய சாமிக்கு என்று ஒரு தனியாக ஒரு மரியாதை அல்லது அவருக்கு ஒரு தகுதி தரப்படுகிறது. இதற்கு என்ன பின்னணி? அதிகமா போனா சுப்பிரமணிய சாமிக்குள்ளான விவாதமா போயிடும். நம்ம மறுபடியும் இந்த இலங்கை விவகாரத்தில் வரலாம். இவர்கள் மன்னிப்பு கேட்ட விதம், அந்த அன்குவாலிஃபைடு அப்பாலஜி, அந்த மாதிரி அந்த தலைப்புல தான் அவங்க அந்த மன்னிப்பை கேட்டிருந்தார்கள். அதுல தமிழக முதலமைச்சர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அந்த கட்டுரை வந்துருச்சு. எங்களது அனுமதி இல்லாமல், முறையான அனுமதி இல்லாமல் அந்த கட்டுரை வந்தது, வெளியாகியது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் அந்த இணையதளம் என்பது கோத்தபய ராஜபக்சனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இணையதளம். அப்படி ஒரு இணையதளத்துல இப்படி ஒரு விஷயம் வர்றது, இந்த முரண்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது அவர்கள் இந்த விஷயம் பெருசானதுக்கு அப்புறம் இதை சமாளிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அவர்கள் அனுமதி இல்லாமல், அதுவும் வெறும் ரிட்டன் டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, நீங்கள் இமேஜஸோடு அது வருது வெளியே. அப்போது ரொம்ப இன்டென்ஷனலாக தான் அதை அவங்க பண்ணியிருக்காங்க. அதோடு இல்லாமல் அவர்கள் மத்திய அரசையும் தமிழக அரசையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கிறார்கள். அதாவது இந்தியாவினுடைய ஒரு பகுதி தமிழகம் என்பதையோ, இந்திய இறையாண்மையினுடைய ஒரு பகுதியாக தமிழகம் இருக்கிறது என்பதையோ அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. தங்களுடைய நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சர்ச்சை வந்ததும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. கலைஞர் அவர்கள் உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். திருச்சி சிவா அவர்கள் மாநிலங்கள் அதை பற்றி கடுமையாக கண்டனம் தெரிவித்து பேசினார். அதேபோல் காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் அதற்கு அறிக்கை விட்டார். அதேபோல் அதிமுகவுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும் அல்லது இணக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராமதாஸ் போன்றவர்கள் அல்லது வைகோ போன்றவர்கள் கூட கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். இது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு துவக்கமாக நான் பார்க்கிறேன். அதாவது தமிழகத்தினுடைய இறையாண்மை அல்லது தமிழகத்தினுடைய பொது நலன்கள் சார்ந்து வெளியே இருந்து ஒரு தாக்குதல் தொடுக்கப்படும் போது நாம் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும். நமக்கிடையே இருக்கக்கூடிய கட்சி வேறுபாடுகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது. அதே பாயிண்ட் தான் நான் வரேன். நம்ம இந்த விவாதத்துல முன்னாடி பேசும்போது தமிழக அரசியல் கட்சிகள் சற்று மெத்தனமாக இருப்பதனுடைய அட்வான்டேஜ் எடுத்துட்டு இப்படி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனால் இவ்வளவுக்கு ஒருமித்த கருத்தை உருவாக்கி ஒரு ஒன்றுபட்ட எதிர்ப்பு வந்ததன் காரணமாக கூட இலங்கை அரசு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த பாயிண்ட் எப்படி மறுக்க முடியும்? இல்ல, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் இது போன்ற ஒருமித்த குரலில் நாம் மீனவர் பிரச்சனையை பற்றி பேசவில்லையா அல்லது வேறு பல பிரச்சனைகளை பற்றி பேசவில்லையா? நன்றாக யோசித்து பாருங்கள். கடந்த காலத்தில் ஈழத்தமிழர்கள் மீனவர் பிரச்சனையில் ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? அதை தமிழர்கள் எல்லாருக்கும் ஒரே குரலில் தான் பேசினோம். அப்போதெல்லாம் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்களா, வருத்தம் தெரிவித்தார்களா? இதற்கு மட்டும் ஏன் தெரிவிக்கிறார்கள் என்பதில் தான் என்னுடைய கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இது மோடியினுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது என்கிற ஒரு கவலையை தவிர, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சாவதோ அல்லது அவர்கள் இருக்கப்பவர்கள் கொல்லப்படுவதோ, ஈழத்தமிழர்கள் தொடர்பாக நம்ம வைக்கக்கூடிய கருத்துக்களை பற்றியோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இந்த செய்தி நமக்கு முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்கிறது. அதாவது அண்டை மாநிலங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம்.
நமக்குள் 1000 விதமான பிரிவினைகள் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய நலன் என்று வரும்போது நாம் ஒரு ஒருமித்த குரலில் குரல் கொடுத்தால் அந்த குரலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அது மக்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். தமிழக அரசியல் கட்சிகள் ஒருமித்தமா குரல் கொடுத்ததுனாலதான் இலங்கை உடனடியாக மன்னிப்பு கேட்டதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனால் அது காரணம் அல்ல, மோடி சம்பந்தப்பட்டதுனாலதான் உடனடியாக அந்த மன்னிப்பு வந்ததுன்னு மனுஷபுத்திரன் சொல்றாரு. இல்ல இதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது மோடிக்காக மட்டுமே என்று இல்லைன்னு சொன்னாலும் கூட இன்றைக்கு கள நிலை என்ன என்று சொன்னால், கட்சி வேறுபாடு இல்லாமல் கூட்டணி வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே இந்த ஒரு செய்தியில எல்லாருமே ஒருமிச்சு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறதுங்கிறது இதுவரையில் இல்லாத ஒரு விஷயம். இது தமிழகத்தில் இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கிறது. ஆனால் இதுலேயும் விஷயம் என்ன என்று சொன்னால், இது மோடியை மட்டும் தப்ப விடுவதற்கான ஒரு உத்தி என்று இலங்கை அரசு கருதும் என்று சொன்னால், அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அதில் மீண்டும் என்ன வருகிறது என்று சொன்னால், ஜெயலலிதாவோ தமிழக அரசோ அல்லது ஒரு மாநில அரசினுடைய இறையாண்மை பற்றியோ மைய அரசுக்கு கருத்து இல்லை, கவலை இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் இன்றைக்கு மோடியை பற்றி மட்டுமே கவலைப்படுவதை போல இருக்கு. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த பிரச்சனையினுடைய அடித்தளமாக இருப்பதே சுப்பிரமணிய சாமி சொல்லி இருக்கக்கூடிய அல்ல அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியின் அடிப்படையில் கூட இந்த கட்டுரை வந்திருக்கலாம் நான் சந்தேகப்படுறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இதற்கு பிறகு சுப்பிரமணிய சாமி நேற்று என்ன ரியாக்ட் பண்றாரு, இதனால எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவெல்லாம் பாதிக்காது, நான் அதுக்கு உத்தரவாதம் தருகிறேன்னு பேசுறாரு. இவர் யாரு தமிழக மக்களை பற்றி பேசுவதற்கு உத்தரவாதம் தருவதற்கு இவர் யாரு? அப்ப என்ன என்று சொன்னால், மறைமுகமாக இந்த மைய அரசுடைய ஆதரவு என்பதை விட நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், தமிழகம் என்பதும் தமிழ் மக்கள் என்பதும் தமிழகத்தினுடைய இறையாண்மை என்பதும் இன்றைக்கு மைய அரசை பொறுத்தளவில் அது ஒரு பொருட்டாகவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நடைமுறையில் இன்றைக்கு தமிழகம் இந்திய யூனியனுக்குள் இல்லை என்கின்ற நிலைப்பாடு யூபிஏவிலும் இருக்கு, இங்கேயும் இருக்கு என்பதாக நான் பார்க்கிறேன். இந்த பாயிண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா மனுஷபுத்திரன்? இல்ல சார் சொல்றது எனக்கு புரியல, என்ன சொல்றாரு? அதாவது ஒட்டுமொத்த இந்திய யூனியன் இந்திய ஒருமைப்பாட்டில் தமிழகம் தனித்து விடப்பட்டிருக்கிற சூழலை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அது இப்ப இலங்கை பிரச்சனையில மட்டுமல்ல, தொடர்ச்சியாகவே தேசிய மைய நீரோட்டத்திலிருந்து தமிழகம் தொடர்ந்து விளக்கப்படுகிறது என்பதுதான் எங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. ஏனென்றால் இலங்கையில் இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்த போதும் சரி, இவ்வளவு பெரிய மீனவ படுகொலை நடந்த போதும் சரி, தமிழகத்திலிருந்து எத்தனை போராட்டங்கள் எத்தனை குரல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நமக்கு தெரியும். அதையெல்லாம் இங்கே திரும்ப சொல்லக்கூட முடியாது, அவ்வளவு தூரம் நடந்திருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, இப்போதற்குரிய பாஜக ஆட்சியிலும் சரி, அவர்களுக்கு கிஞ்சித்தும் அதை அவர்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கையோடு இருக்கக்கூடிய வர்த்தக உறவுகளும் இராணுவ உறவுகளும், இன்னும் சொல்ல போனால் தெற்காசியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடியதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், அது மட்டும்தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறதே ஒழிய தமிழக மக்களை பற்றியோ பொதுவான மனித உரிமைகளை பற்றியோ நான் தமிழன் கூட பேசல. பொதுவான மனித உரிமை சார்ந்த ஒரு விஷயத்துல இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு ஒரு தார்மீக நிலைப்பாடு வேண்டாமா? நாம் என்றைக்கும் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை பற்றி பேசுகிறோம், வேறு பல நாடுகள் இருக்கக்கூடிய மனித உரிமை வீரர்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் இவ்வளவு பெரிய கைதுகளும் கொலைகளும் தொடர்ந்து ஒரு நாட்டு இராணுவத்தால் இன்னொரு நாட்டினுடைய தேசிய குடிமக்களின் மீது நடத்தப்படுகிறது. அதை பற்றி நாம் எப்போதாவது ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோமா? இலங்கை அரசாங்கம் சொல்கிற காரணத்தை அவர்கள் எல்லை தாண்டி வந்தாங்க, மீன் பிடிக்க வந்தாங்கிறத நம்ம மௌனமாக ஏற்றுக்கொள்ள தானே செய்கிறோம். அப்படி என்றால் தமிழக மீனவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காவது இந்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? அப்படி என்றால் இதே விஷயம் ஒரு குஜராத் மீனவர்களுக்கோ ஒரு கேரள மீனவர்களுக்கோ நடந்திருந்தால் இது போன்ற ஒரு மௌனம் இருக்குமா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். நிச்சயமாக இருக்காது. அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் உண்மையிலேயே சட்டபூர்வமாக இந்தியாவோடு இருப்பதாக சொல்லப்படுகிறோம், ஆனால் உண்மையில் நாங்கள் இந்தியாவிலிருந்து தனித்து விடப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கேரளாவில் இருக்கக்கூடிய நர்சஸ் பாதிக்கப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய கேரளா அரசாங்கம் மட்டுமில்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் தலையிட்டன, இந்திய அரசும் தலையிட்டு அதற்கெல்லாம் பதில் சொல்லிச்சு. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த இதில் அது என்ன நைஜீரியாலையா அங்கே இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவில் அங்கேருந்து இருக்கக்கூடியவர்களை கடத்தி இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்திய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய தூதரகமும் மேற்கொண்டுள்ளனன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நெருக்கடியில் அங்கே வேலை செய்யக்கூடியவங்க தப்பித்து வருவதற்கு அல்லது அவர்களை எப்படியாவது இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான காட்டக்கூடிய அக்கறையை இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் கொடுமையாக கொலை செய்யப்பட்ட போது கூட ஒரு கருத்து கூட ஏன் வெளியிடப்படவில்லை என்று சொன்னால் என்ன வருகிறது என்று சொன்னால், ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த பிரிவினை என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை அதை சொன்ன கட்சிகள் வலியுறுத்தவில்லை என்று சொன்னாலும் கூட, அவர்கள் மாற்றிக்கொண்டு விட்டாலும் கூட, மைய அரசுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தை பிரிந்து போ என்று சொல்வதாகத்தான். இல்ல அது மட்டும் இல்ல, ஒன்னே சொல்லிடுறேன். தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும், அவர்களுக்கு இங்கே அரசியல் நலன்கள் இல்லை, இங்கே அரசியல் ஆதாயங்கள் இல்லை. தமிழகம் எப்போதும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பதனால் அவர்கள் தமிழர்களுக்காக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். மத்திய மாநில அரசியல் கிடைக்கக்கூடிய பிரச்சனை மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி
பிரிவினை அப்படிங்கிற கருத்தை இந்த தளத்துல இல்ல, விவாதிக்க நிச்சயமாக முடியுமா? நாம் அப்படி பேசவே இல்லை. இந்த நான் கருத்தை- சாரோட கருத்தை நான் ஏற்றுக்கல. ஆனா அந்த இடத்தை நோக்கி தள்ளக்கூடாது. இல்ல அந்த இடத்தை நோக்கி தள்ளுவது ஒரு என்பது கருத்துக்கான ஆபத்தான விஷயம். அப்படி ஒரு கருத்துக்கான விவாத புள்ளியா இந்த மேடை இருக்க வேண்டாம்னு நான் இல்ல, நினைக்கிறேன். இல்ல, இல்ல, நான் அப்படி நான் அதுக்காக நான் அதாவது- சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா மைய அரசுடைய தொடர்ந்து தமிழகத்தை, தமிழக மக்களை அல்லது தமிழகம் இவ்வளவு பெரிய ஜனநாயகத்துல ஒரு ஃபெடரல் செட்டப்ல இருக்கக்கூடிய பாரபட்சங்களை அறப்போராட்டங்கள் மூலமா தீர்ப்பதுதான் ஒரு சிறந்த வழியாக இன்று வரை நான் அப்படி இருந்திருக்கிறது. சொல்லவே இல்ல. இல்ல, நான் வந்து பிரிவினை நோக்கி தள்ளுவார்கள் அப்படின்ற ஒரு விவாத அப்படி புள்ளி இந்த இப்ப- இந்த இப்ப அவையில நான் இருக்க நான் வேண்டாம். மனுஷபுத்திரன் சொன்னதுலேருந்தே நான் வரேன். மனுஷபுத்திரன் என்ன சொன்னாரா? பிரிவினை நோக்கி தள்ள வேண்டாம்னு வர கருத்தை ஒரு தொகுப்பாளராக நான் இந்த அவையில இந்த நிச்சயமா அதை மன்றத்துல ஏத்துக்க முடியாது. அதை பதிவு செய்வதை என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப அருந்ததி போன்றவர்களே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உடையுமா என்கிற ஒரு கேள்வியை கவலையோடு எழுப்புகிறார்கள். எதற்காக எழுப்புகிறார்கள் என்று கேட்டால் இதே போன்ற பாரபட்சங்களும் வேற ஒரு பாரபட்சங்களும் இது போன்ற ஒரு சமச்சீரற்ற தன்மையும் இந்தியாவில் நிலவினால் இந்தியா ஒற்றுமையாக இருக்குமா என்கிற கவலையை இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவிச்சிகள் கூட ஏற்படுத்துகிறார்கள். அந்த தளம் வரக்கூடாது என்பதற்காக விவாதிக்கிறோம். அந்த சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விவாதத்தை தீர்ப்பதற்கான ஜனநாயக வழிமுறைகள் நிறைய இருக்கிறது. அதை நாம் கையாளலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.